நண்பா வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பெரிய ஒரு பரபரப்பான விவாதம் ஓடிட்டு இருக்கு. 2026 தேர்தலுக்கு அப்புறம் யார் சிஎம் ஆவார்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சிஎம் ரேஸ்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பேர், அதாவது நம்ம தளபதி விஜய், அப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலின், அப்புறம் அதிமுகவின் இபிஎஸ், இவங்க 3 பேரும் ஒரு விஷயத்துல சிக்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? தூத்துக்குடியில கவின் அப்படின்ற ஒரு தலித் பையனை ஆணவ கொலை பண்ணிட்டாங்க. இது தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எல்லா அரசியல் கட்சிகளும் இதை கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 3 சிஎம் வேட்பாளர்கள் மேல ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்னன்னா, இவங்க 3 பேரும் கவின் குடும்பத்தை நேர்ல போய் பார்க்கல. இபிஎஸ்ஐயும் ஸ்டாலினும் தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க, ஆனா கவின் குடும்பத்தை போய் பார்க்கல. அதே போல நம்ம தளபதி விஜய் இரங்கல் கூட தெரிவிக்கல. இந்த விஷயத்தை ஒரு மேடையில் நம்ம திருமாவளவன் சார் பேசும்போது அவர் விஜய், இபிஎஸ் இவங்க 2 பேரோட பேரை குறிப்பிட்டு அவங்கள நேரடியாக சாடினார். ஆணவ கொலை நடந்தப்ப இவங்களால கூட கண்டிக்க முடியல அப்படின்னு சொன்னார். ஆனா அதே சிஎம் வேட்பாளரா இருக்கக்கூடிய ஸ்டாலினோட பேரை அவர் குறிப்பிடல. இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு விவாத பொருளா இருக்கு. ஸ்டாலினோட பேரை ஏன் திருமாவளவன் சார் குறிப்பிடல? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இந்த 3 சிஎம் வேட்பாளர்களும் இந்த விஷயத்தை எப்படி அணுகுவாங்க, இதுக்கு அவங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விவகாரத்துல உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா.